சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அல்லேலூயா. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அப்போ இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நம்மளை வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். சங்கீதம் 115 நம்ம வாசித்தோம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த வருஷம் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே அன்றைக்கு நம்ம தியானித்தது என்னது? அன்றைக்கு நம்ம தியானித்தோம் 3 காரியத்தை தியானித்தோம் பைபிள்ல இருந்து. ஒரே ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட அவனை ஆசீர்வதித்து ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? பெருக பண்ண முடியும். ஒரே ஒரு மனுஷன், ஆபிரகாம்ங்கிற ஒரே ஒரு மனுஷனை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினார். இன்றைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியில் என்ன செய்கிறாங்க? சேர்க்கப்படுறாங்க. வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானா எண்ணிப்பாருன்னு சொன்னார்ல. அப்போ கலாத்தியர் 3 நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமின் சந்ததியா. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களாம் ஆபிரகாமின் சந்ததி. அப்போ நாளைக்கு 2 பேர் ரட்சிக்கப்படுவான், நாளைக்கு 10 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. இந்தியா முழுவதும் உலகம் முழுசும் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாம் யார் கணக்கில் வராங்க? ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆண்டவர் சொன்னது நிறைவேறுதா? வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருகிட்டே இருக்கிறாங்க. நட்சத்திரத்தை இன்னைக்கு வரைக்கும் எண்ண முடியல ஆராய்ச்சியாளர்கள். அதுபோல விசுவாசிகள் தொகையும் எண்ண முடியாது. 2வது நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணினார். எங்க? எகிப்து தேசத்துல. அவங்க ஆரம்பத்தில் போகும்போது சொற்ப ஜனங்களா இருந்தாங்க, 70 பேர் தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? அங்க நம்ம வாசித்தோம் அன்னைக்கு சங்கீதம் 107 நம்ம வாசித்தோம். ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்கள சத்துருக்களை பார்க்கிலும் பழுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் பலவான்களாய் மாற்றினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இந்திய தேசத்தில் நெருக்கப்படலாம், கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படலாம், ஆனாலும் கூட நம்மை பெருகச் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எகிப்திலே பார்வோனுக்கு ஆமேன் முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை பெருக பண்ணினது போல இந்தியா தேசத்திலையும் ஆண்டவர் தம்மை அறிந்த ஜனங்களை சங்கீதம் 105:24 படி சத்துருக்களை பார்க்கிலும் பலவான்களாய் மாற்றி பெருக பண்ணுவார். அல்லேலூயா. 3வது நம்ம என்ன பார்த்தோம்? சீஷர்களுடைய தொகை பெருகினது. இயேசுவுக்கு முதல்ல எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12. அடுத்து இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் 70 சீஷர்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து அப்போஸ்தலர் 1:15 வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 6:5 நம்ம வாசித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போட்டிருக்குது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அல்லேலூயா. ஆகவே நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருகவே எல்லையை பெரிதாக்குற தேவன். யாபேசின் தேவன் நம்முடைய தேவன், ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய எல்லையும் பெரிதாக்குவார், நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். அல்லேலூயா. எல்லையை பெரிதாக்குவார். ஆமென். ஜனங்களை பெருக பண்ணுவார். ஆகவே இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் பெருக பண்ணுகிற 4 காரியங்களை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதில் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியேல் 36:10 வாசிங்க. நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தாராகிய மனுஷர் யாவரையும் என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். அடுத்து எசேக்கியேல் 36:37 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இந்த 2 வருஷத்துலேயும் ஆண்டவர் எதை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு? மனிதரை. மனிதரை முதல்ல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்ப இஸ்ரவேல் வம்சத்தார்னா யாரு? இஸ்ரவேல் வம்சத்தார்னா யாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்லாம். இப்ப நம்மெல்லாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. பிரிஸ்கிலாமா ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர், யூதன். அதாவது ரோமர்ல சொல்றாரு பவுல், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். நீங்களாம் யூதனா?
சந்தேகம் இல்லையே. அல்லேலூயா. வெளியே பார்க்குறக்கு யூதர்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க தோற்றத்துலேயும் கண் பார்வை எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்தளவுக்கு உள்ளத்தில் வெளியே எதுவும் இல்லை. பவுல் சொல்கிறாரு, ரோமரில் இருக்குது வசனம், உள்ளத்தில் யூதனானவனே யூதன், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே. அங்கே உபாகமம் 30 கடைசியில் இருக்கு, இஸ்ரவேலே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. அப்போ நம்மளை ஆண்டவர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. முதல்ல யாரை பெருக பண்ணுவார்? இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நம்மளை. அல்லேலூயா. நான் தான் இஸ்ரவேல்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உன் தேவன் பாடினது போல, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நமக்கு ஒரே ஒரு கர்த்தர். அந்த ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? இந்த வருஷம் வர்த்திக்க பண்ணுவார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:47 படி அனுதினமும் சேர்க்கப்பட்டார்கள், வர்த்திக்க பண்ணுவார். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பெருக வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்னா இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். ஏன் தெரியுமா? நான் ஜெபம் பண்ணும்போது சொன்னேன்ல, இப்போ நமக்கு நீதிமான்கள் ஏன் பெருகணும்? ஒன்று, ஆண்டவருடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், கர்த்தரை அறிகிற அறிவடைய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி தானே? இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறது யாரோடைய சித்தம்? அதனால தான் பைபிள் சொல்லுது 1 தீமோத்தேயு 4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடையவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சரியா? அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சித்தமாக இருக்கிறாரு. ஆனால் நீதிமான்களாய் ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்குள்ளே வர்றது எல்லாரும் வராங்களா? இல்லை. ஆண்டவர் தான் ரட்சித்து செய்யணும், கொண்டு வரணும். ஆனால் அப்படி ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் பெருக செய்ய வேண்டும் என்று நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அந்த வசனத்தில் வாஸ்தவம்ல, இதற்காக நீங்கள் இடத்துல என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்பொழுது மந்தை பெறுகிறது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன். அப்போ ஆத்துமாக்களை பெருக பண்ணுங்க நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன் பெருகணும்? நம்ம இப்படியே நம்ம மட்டும் வந்து ஆராய்ச்சி போயிடலாமே, நம்ம திருப்தி ஆயிடலாமா? ஆகக்கூடாது. ஏன்னா வாசிங்க, நீதிமான்கள் பெருகினால்தான், நீதிமொழிகள் 29:2 வாசிங்க. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள். ஜனங்கள் என்ன செய்வார்கள்? மகிழுவார்கள். நீதிமான்கள் பெருகினால் யார் மகிழுவா? ஜனங்கள்னா யாரு? உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்கள். ஏன்னா நீதிமான்கள் மூலமாக தான் என்ன செய்யும்? நன்மை உண்டாகும். அடுத்து நீங்க வாசிங்க. சரி பாஸ்டர், நீதிமான்கள் பெருகல, துன்மார்க்கரை பெருகிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? 29:16 வாசிங்க. துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும். துன்மார்க்கர் பெருகினா என்ன ஆகும்? பாவமும் பெருகும். இப்போ ஒன்றும் இல்லை, கோமஸ்புரத்தில் இன்னும் 4 தண்ணி அடிக்கிறவன் வந்தான்னா என்ன ஆகும்? கொஞ்சம் குடிக்காரனா இருக்கவன் அவன் என்ன செஞ்சிருவான்? சேர்த்து கூட கொஞ்சம் குடிக்காரனா மாற்றி விட்டுருவான். ஏன்னா பாவம் பெருகும். துன்மார்க்கர் பெருகினா என்ன செய்யும்? பாவம் பெருகும். இந்த பாவம் செய்கிற ஆட்கள் வந்து ஒரு இடத்துல இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், துன்மார்க்கர் பெருகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல பாவம் என்ன செஞ்சிடும்? பெருகிரும். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். நீதிமான்கள் பெருகும்போது வெளிச்சம் வரும்போது இருள் என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான். ரொம்ப நாள் பூட்டி போட்டு இருட்டாக கிடந்துச்சுன்னா வீட்டை திறந்து பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து வீட்டை திறந்து பாருங்கள், பாச்சாம், பள்ளி, எலி, சுண்டலி எல்லாம் நிச்சயம் வந்துடும். இது போல் துன்மார்க்கர் பெருகினால் பாவம் பெருகிறோம். அது மாத்திரமில்லை, இப்போ பாவம் பெருகுச்சு அப்படின்னா தேசத்துக்கு நன்மை வருமா? பாவம் பெருகுச்சு அப்படின்னா நீதிமொழிகள் 14:34 வாசிங்க. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் பெருகினால் பாவம் பெருகும். ஆனால் பாவம் பெருகினா தேசத்துக்கு என்ன வரும் பாருங்க. நீதிமொழிகள் 14:34. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. பாவம் ஜனத்துக்குள்ள வந்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஜனத்துக்கும் அது இகழ்ச்சி. இகழ்ச்சின்னா என்னது? வெட்கத்தை உண்டு பண்ணும். இந்திய தேசத்துக்கு ஆசீர்வாதம் வரணும்னா யார் பெருகணும்? நீதிமான்கள் பெருகணும். அல்லேலூயா. இந்த ஊருக்கு ஆசீர்வாதம் வரணும்னா யார் பெருகணும்? நீதிமான்கள் பெருகணும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. நீதிமான்கள்
தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் பெருகணும் நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமான்கள் நன்றாக இருந்தால் பட்டணம் என்ன செய்யும்? களி கூறும். வாசிப்போம் நீதிமொழிகள் 28:12. நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். பார்த்தீங்களா? நீதிமான்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பெருகும்போது, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து துதிக்கும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும்போது மனுஷர்கள் என்ன செய்தார்கள்? மறைந்து கொள்கிறார். அடுத்து நீதிமொழிகள் 11:10 வாசிங்க. நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணம் களி கூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். பைபிள்ல அத்தாலியல்னு சொல்லி ஒரு பெண்மணி குறித்து வாசிச்சிருக்கீங்களா? அத்தாலியல் ஞாபகம் இருக்கா? அத்தாலியல்ங்கிற பெண்மணி எசபேலை விட மோசமானவ. எசபேல் எலியா ஒரே ஒரு தீர்க்கதரிசியை கொள்வேன்னு சொன்னான். அத்தாலியல் அவளை விட மோசமானவ, அவளுக்கு பின்னாடி வந்தவ. ஆனா அவளை பட்டயத்தால் கொன்ற போது சொல்லப்பட்டிருக்குது, தேசத்தில் அமெரிக்கை ஆயிற்று. அல்லேலூயா. ஏன்னா அந்த வசனத்தின்படி நீதிமான்கள் பெருகினால் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும். அங்க வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:10. இப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது எதற்காக? முதல்ல நம்ம பெருக்கத்துக்காக ஜெபம் பண்றோம். எதற்காக? நீதிமான்கள் பெருக வேண்டும், நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவரை கத்த சபையில சேர்க்க வேண்டும் ஆண்டவரே, அனுதினமும் சேர்க்க வேண்டும், அனுதினமும் நீதிமான்கள் பெருக வேண்டும் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கும் போது பாவம் குறைய ஆரம்பிக்கும், நீதிமான்கள் பெருகுவாங்க. அல்லேலூயா. தென்கொரியா தேசத்துல கேட்டிங்களா? தென்கொரியா தேசத்துல போலீஸ் ஸ்டேஷன்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? மூடிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் சும்மா பேருக்கு சில இடத்துல இருக்குதான். போலீஸுக்கு வேலையே, ஏன்னா ஒருத்தனும் திருட மாட்டான், ஒருத்தனும் கொலை பண்ண மாட்டான், ஒருத்தனும் கற்பழிக்க மாட்டான். அது காரணம் என்ன தெரியுமா? பாஸ்டர் பாளையங்கிச்சோங்கிற பாஸ்டர் சொல்றாரு, அவர்கிட்ட போய் எல்லா சபை தலைவர்களாம் கேட்டாங்களாம், ஐயா உங்கள் தேசத்தில் இவ்வளவு எழுப்புதல் வந்திருக்குதே, ஒவ்வொரு நாளும் ஆயிரமா ரட்சிக்கப்பட்டாங்க, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாங்க, இதுக்கு என்ன ரகசியம்னு கேட்கும் போது அவர் ஒரு பெரிய மீட்டிங்கில் சொன்னாராம், 3 பாயிண்ட் சொல்கிறேன் எழுதிக்கோங்கன்னு சொன்னாராம். 3 பாயிண்ட்டு சொல்கிறேன். உடனே எல்லாரும் ரொம்ப முக்கியமான சொல்ல போகிறார். ஏன்னா தென்கொரியாவில் நான் சொன்ன மாதிரி எழுப்புதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபையிலையும், சின்ன சபையிலேயே 10,000 பேர் இருப்பாங்க. புரியுதா? ஒரு சின்ன சபைனா எவ்வளோ இருப்பாங்க? இவர் சபையில் எத்தனை பேர்? பாலியங்கிச்சோ பாஸ்டர் மட்டும் 10 லட்சம் பேர். அப்போ அங்கே சின்ன சபைனா எத்தனை பேர்? அதுதான் எழுப்புதல். புரியுதா உங்களுக்கு? அப்படி வந்ததுக்கு காரணம்னு கேட்டோன்னு அவர் சொன்னாராம், 3 காரியம் சொல்லணுன்னாராம். உடனே என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் முதல் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாராம், ஜெபம் அப்படின்னு சொன்னாராம், ப்ரேயர். 2வது பாயிண்ட் சொல்ல போகிறேன் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம், ப்ரேயர் அப்படின்னாராம். சரி 3வது பாயிண்டாவது வேற சொன்னார் பார்த்தா, 3வது பாயிண்ட்டும் ப்ரேயர் அப்படின்னாராம், ஜெபம். அப்போ 3 பாயிண்ட்டுமே என்னதுதான்? வேற எதுவுமே தேவையில்லம்மா. ஆவியானவர் கிரியை செய்யறதுக்கு நம்முடைய திறமை தேவை கிடையாது. கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ற சில பெண்கள் ஆண்கள் வேணும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, ரட்சியும் ஐயா. குடிக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும், கஞ்சா விற்கிறவங்க ரட்சிக்கப்படணும், போதை விற்கிறவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி யாரெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாங்களோ கண்டிப்பா ஆண்டவர் கம்பீரமான ஒரு அறுவடை தருவார். நம்ம கண்கள் பார்க்க செய்வார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சொல்ல முடியும், ஆண்டவர் எங்களை பெருக பண்ணினார் நம்ம சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆகவே ஜெபம் பண்ணுகிறவர்கள் பெருக வேண்டும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு பெருகணும் அப்படின்னா ஜெபிக்கிறவர்கள் பெருகணும். பாலியங்கிச்சோ பாஸ்டர் சர்ச்சில் சொல்கிறாராம், அவர் சாட்சியாக சொல்கிறாரு, எங்கள் சபையில் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு, நல்லா கவனிங்க, வேலைக்கு போகிற ஆண்கள் பெண்கள் நைட்டு எல்லாரும் எங்கள் சர்ச்சில் 1 மணி நேரம் ஜெபம்ட்டு போகிறாங்கன்னு சொல்கிறார். எப்படி? இதுதாங்க எழுப்புதல் கொண்டு வரும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நல்லா சத்தமாக பாடிட்டு போனோம்னா நம்ம ஆத்மா திருப்தி ஆயிரும். ஆனால் இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணீரோடு பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. வேற வழி கிடையாது. திறப்பிலே இருக்கிற ஒரு மனுஷனை தேடினேன், சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு சொல்கிறாரு. கண்ணீரோடு நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் ஜெபத்து நிமித்தமாக ஒரு வாரத்தில் அந்த புதிய ஆத்மாவை கொண்டு வருவார். அல்லேலூயா. அனுதினமும் புதிய ஆத்மாக்களை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் தான். அல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்தில் ஆத்துமாக்களை கர்த்தர் பெருக பண்ணணும்னா நமக்கு மிகவும் அவசியமான ஒரே ஒரு காரியம்தான் ஜெபம்.
ஜெபமே நம்முடைய வாழ்வின் செயலாக மாற வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசுவதிங்க, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. நீங்கள் தனி ஜெபத்தில் டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் பெருக பண்ணுவார். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ரெண்டாவது நமக்கு ஆண்டவர் எதை பெருக பண்ணுகிறார்? முதல்ல நம்ம வாசித்தோம் மனிதர்களை. ரெண்டாவது எபேசியர் 1:8 வாசிங்க. எபேசியர் 1:8. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அல்லேலூயா. எபேசியர் 1:8. ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு எதை பெருக பண்றார் இந்த வருஷத்துல? கிருபையை. ஆமென். கிருபையை நம்ம வாழ்க்கையில, கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதை நம்ம பாடுறோம். இந்த கிருபையை நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு எல்லா கிருபையும் பெருக பண்ணணும்னு வாஞ்சிக்கிறீங்களா? அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சமைப்பாங்க, சிலர் என்ன செய்வாங்க? நல்லா உபசரிப்பாங்க, சிலர் என்ன செய்வாங்க? நல்லா பாட்டு பாடுவாங்க. இது எல்லாமே ஒரு கிருபை. ஆண்டவர் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். என்ன, சிலர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, என்ன, சிலர் நல்லா நாடகம் நடிப்பாங்க. இந்த வாரத்தை அந்த நியூ இயருக்கு நடித்த பசங்கள்லாம் அப்படியே ரொம்ப அழகாக நடித்தாங்க. பார்த்தீங்கள, பாவ மூட்டை எவ்வளோ நல்லா நடித்தாங்க. அது ஒரு கிருபை, தாளந்து. இதை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த கிருபை எப்போ பெருகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல அந்த வசனத்தை நல்லா பாருங்க. எப்ப நமக்கு கிருபையை பெருகச் செய்வார் தெரியுமா? சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக. எதுக்கு அந்த கிருபையை தாராரு? எதுக்கு கிருபையை தாராரு? நிறைய நற்கிரியை செய்யணும், நிறைய தான தர்மம் செய்யணும், நிறையவருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு தான் கிருபை தாராரு. புரியுதா உங்களுக்கு? நீங்க வாஞ்சிக்கிறீங்களா கிருபை வேணும்னு? இன்னும் நமக்கு கிருபை தந்தாருன்னா சொந்தமாக கூட பாட்டு எழுதலாம், இல்லை? இன்னும் கிருபை தந்தாருன்னா நல்லா நீங்களாம் பிரசங்கம் பண்ணலாம், பிரேசல் நீங்கள் நடத்தலாம், பிரேசலில் பிரசங்கம் பண்ணலாம். அப்போ யோசித்து பாருங்க, கிருபையை பெருக செய்யணும்னா நம்ம வாஞ்சிக்கணும். அதே நேரத்தில் எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நிறைய நற்கிரியை செய்ய. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சகலவித நற்கிரியை. உங்கள் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. ஏழைகளுக்கு இறங்கணும், கடன் கொடுக்கணும், இன்னும் பாருங்க தான தர்மம் பண்ணணும். ஆண்டவர் சுத்தம் பண்ண நான் சொன்னது போல இந்த மாசத்துல முடியலாட்டி கூட அடுத்த மாசத்துலேருந்து 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம ஆகாரம் கொடுக்கணும் ஜனங்களுக்கு. அது ஒரு நற்கிரியை, அது ஒரு கிருபை. ஆகவே நமக்கு அந்த கிருபையெல்லாம் ஆண்டவர் பெருக செய்யணும். அல்லேலூயா. செய்வாரா? செய்வார். அல்லேலூயா. நம்மளுடைய ஸ்தோத்திர ஜபத்தினாலே கிருபை எப்பொழுது பெருகும்? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை என்ன செய்யும்? பெருகும் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இந்த வருஷத்தில் தேவனை ஸ்தோத்திரிக்க 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 கிருபை நமக்கு பெருகும். கிருபை பெருகும் போது நம்ம இன்னும் நிறைய நற்கிரிகளை நம்ம என்ன செய்யலாம்? செய்ய முடியும். அல்லேலூயா. அதில் அந்த எபேசியர் 1:8 நம்ம வாசித்தோம். தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபையை எப்படி பெருக பண்ணினார்? சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணினார். இருக்கா? ஆண்டவர் ஒரு கிருபையை நமக்கு பெருக பண்றாரு. ஆனால் நிறைய பேர் அந்த கிருபையை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா நம்ம பிரபலமாக்கணும் அல்லது நமக்கு ஒரு லாபம் கிடைக்கணும், அதுக்காக இல்லை. நம்மளை எப்படினாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த வசனத்தில் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த கிருபையை எப்படி பெருக பண்ணினார்? சகல ஞானத்தோடும் புத்தியோடும். இப்போ நமக்கு கொடுக்குற கிருபையை நம்ம எதற்காக? இப்போ ஞானமும் புத்தியும் என்னது? நீங்கள் நல்லா நினச்சிக்கிறணும், எனக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்துருக்காரு அப்படின்னா அது யாருக்காக? மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக. அல்லேலூயா. நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே 9 வரம் இருக்குது. அந்த 9 வரமுமே கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது
இங்கிலீஷ் பைபிளில் சொல்லியிருக்குது, தமிழ் பைபிளில் எப்படி சொல்லியிருக்குன்னா அவனவனுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு. ஆனால் எங்கள் பிரின்ஸிபால் எங்களுக்கு பைபிள் காலேஜ் நடத்தும் போது சொன்னார், இங்கிலீஷ் பைபிள்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது தப்பாக, அதாவது பைபிளில் தப்பு கிடையாது, டிரான்ஸ்லேட்டில் தப்பாயிட்டு. என்னென்னா அங்கே என்ன சொல்லிக்கு தெரியுமா, இங்கிலீஷ் பைபிளில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட வரங்கள் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதற்காக? ஃபார் காமன் பர்பஸ், சபையின் வளர்ச்சிக்காக, சபையின் பிரயோஜனத்திற்காக, மற்ற ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. அல்லேலூயா. ஆகவே கிருபையை வரங்களை எதற்கு தருகிறார்? பவுல் சொல்றார், அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் என்ன செய்தார்? பெருக பண்ணினார். இயேசு கிறிஸ்துவ அதிகமான ஜனங்கள் தேடி போன உடனே யோவான்ட்ட வந்து ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க, ஐயா நீர் ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீர்ல, அவர் வந்து நிறையா ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ணுறாரு, நிறைய மக்கள் அவர்கிட்ட போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறாரு? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் சொன்னாரா? யோவான் 3:30 வாசிங்க இருக்கும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதுதான் நமக்கு ஆண்டவர் தருகிற நல்ல சிந்தை. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஏன் கிருபையை கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூலமாக அவர் மகிமைப்படணும், பிறர் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த ஒரே ஒரு நோக்கம்தான். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற கிருபையின் நோக்கம். அல்லேலூயா. யோவான் 3 எத்தனை வசனம்? 3:30 அவர் பெருகவும். இப்போ யோவான் இந்த இடத்துல, அப்படியா என்னையை விட இயேசுட்ட நிறைய பேர் போயிட்டாங்களா, அப்போ நம்ம என்ன செய்யணும்? எப்படியாவது அவரை விட மேலே போகணும் அப்படின்னு அவர் என்ன செய்யலை, என்னை பார்க்கணும், அவர் என்ன செய்யணும்? புரியுதா? அப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருபை வருது அப்படின்னு கேட்டால், பிரதரில் அந்த பிரதர் முந்தியை விட இப்போ நல்லா ஜோம் பண்ணுறாரு, நல்லா ஜோம் பண்ணட்டும்னு நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அல்லேலூயா. முந்தியை விட இந்த பாப்பா நல்லா பாட்டு பாடுறா, நல்லா வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்கிறா, அந்த கிருபை பெருகிறது. அதற்கு ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கமே என்ன தெரியுமா? நமக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கிருபையை கொடுத்து அதை என்ன செய்வார்? வருங்காலத்தில் என்ன செய்வார்? அந்த கிருபையை பெருக பண்ணி கிருபையின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசுங்கிறத விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. எபேசியர் 2:6 வாசிங்க. வருங்காலங்களில் விளங்க செய்கிறதற்காக கிருபையின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசுங்கிறத எப்போ தெரியும்? ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் நமக்கு தானாக வராது. ரட்சிக்கப்பட்ட உடனே நான் சொன்னது பார்த்தீங்களா, அன்னைக்கு சைக்கிள் ஓட்டின கதை தான். ஆரம்பத்தில் தத்தி 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 சைக்கிளை பிள்ளைகள் ஓட்டும். ஆனால் அடுத்து பார்த்தா சில பிள்ளைகள் இப்போ புல்லட் ஓட்டிட்டு போகுது. நேற்று மத்தியானம் வரும்போது நான் தவறட்டை காட்டுறேன், பாரு அந்த பிள்ளை எப்படி புல்லட் ஓட்டிட்டு போகுதுன்னு. என்ன பொம்பளை பிள்ளைகள் கீர் பைக்கு ஓட்டுது. ஆனால் நான் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், கீர் பைக்கெலாம் ஓட்டாதீங்க பொம்பளை பிள்ளைகள். ஆம்பளைங்களே ஓட்டி கீழே விழுந்துட்டு கிடக்காங்க. என்ன நம்ப முடியல. தயவு செய்து நீங்கள் ஸ்கூட்டி ஓட்டுங்க. நான் சொன்னேன் இவட்ட, ஸ்கூட்டி ஓட்டுங்க. பொம்பளைங்களுக்காக கண்டுபிடிச்ச பைக்கு ஸ்கூட்டி. ஆண்களுக்குரிய ட்ரெஸ்ஸையும் போட வேண்டாம், ஆண்களுக்குரிய பைக்கையும் நிச்சயம் வேண்டாம். ஏன்னா ஒரு சூழ்நிலை டக்குன்னு எங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, நாய் வந்துட்டு டக்குன்னு கீழே விழுந்துடுறோம். பெண்களுக்கு பலத்த அடிபட்டுட்டுனா ரொம்ப கஷ்டம். அதனால் யோசித்து பாருங்கள். எபேசியர் 2:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை எப்போ விளங்க செய்வார்? வருங்காலங்களில். அல்லேலூயா. அப்போனா வருங்காலத்தில் எனக்கு இருக்கிற கிருபை இன்னும் பெருகச் செய்து அந்த ஆண்டவர் எவ்வளவு கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவருங்கிறத என்ன செய்வார்? விளங்க செய்வார். அல்லேலூயா. அதற்காக தான் நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கமே என்னது? அதுக்காகத்தான். அல்லேலூயா. கிருபையை பெருகச் செய்து தேவன் மகிமைப்படுவார். அநேகருக்கு நற்கிரியை செய்கிறவர்களாக நம்ம இந்த ஆண்டில் வைப்பார். அல்லேலூயா. முதல்ல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய மனுஷரை பெருக பண்ணுகிறார். ரெண்டாவது கிருபையை பெருக பண்ணுகிறார். இந்த கிருபையின் நோக்கம் என்ன? மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்யவும் தேவன் மகிமைப்படவும். மூன்றாவது ஆண்டவர் எதை பெருக செய்கிறார் வாசிப்போம். ஏசாயா 40:29 வாசிப்போம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துவம் இல்லாத அல்லேலூயா இருக்கு. அல்லேலூயா. சத்துவத்தோடு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென்.
அதாவது இந்த சத்துவங்கிறது சாப்பாடுனால வர்ற சத்துவம் கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பவுல் சொன்னார்ல பிலிப்பியர் 4:13. அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் என்ன சொல்லுது? நான் பசியாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் போதிக்கப்பட்டேன், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவரை ஜெபம் பண்ணுவேன், துதிப்பேன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? அவங்களுக்கு தான் நிறைய சத்துவம் இருக்குது. அல்லேலூயா. அதாவது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன், நம்ம ஆண்டவர் நன்மையாக நமக்கு செய்யும் போது நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுறோம், துதிக்கிறோம். ஆனால் எப்போ சோர்ந்து போகிறோம்? ஆபத்து வரும்போது. ஆனால் அந்த சூழ்நிலையும் கூட கர்த்தருக்கு காத்திருந்தோம் அப்படின்னா, ஏசாயா 40:31 படி காத்திருந்தோம் அப்படின்னா சத்துவத்தை நம்மளை முன்னிலை விட பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. அப்ப சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். எதற்காக சத்துவத்தை எதற்காக பெருக பண்ணுகிறார்? சொல்லுங்க, எதுக்காக பெருக பண்றார்? சத்துவத்தை எதுக்காக பெருக பண்ணார்? எபேசியர் 6:10 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தீங்கு நமக்கு வரணும், பிசாசு போராட்டத்தோட எதிர்க்கணும்னு சொல்லிட்டு வாரான். எபேசியர் 6:10 இருக்குது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்க? பலப்படுங்கன்னு இருக்கு. அதாவது எப்படி பலப்பட முடியும்? ஜபத்தின் மூலமா, ஆராதிக்கிறது மூலமா, வசனத்தை தியானிக்கிறது மூலமா சத்துவத்தில் என்ன செய்யறோம்? பலப்படுறோம். எதுக்காக பலப்படணும்? எதுக்காக? நமக்கு எதிரி யாரு? சத்துரு. அவன் என்ன செய்ய போறான்? நமக்கு விரோதமா யுத்தம் செய்ய வரான். அப்ப அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி உள்ளவர்களா நம்ம என்ன செய்யணும்? மாறணும். வீட்டுக்கு போனோடனே இங்க நல்ல அள்ளியிலே சொல்லிட்டு போவோம், அவன் என்ன செய்வான்? வருவான். அப்ப நீ அந்த நேரத்தில் அவனை எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க நைட்டு தூங்கும் போது பிசாசு அப்படி நின்று நம்மளை போட்டு அமுக்குது இல்லை, அது மட்டும்தான் பிசாசு நினைக்கிறாங்க. பாவம் வைக்கிறதே யாருதான்? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 1 யோவான் 3:8 இருக்குது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால நீங்க யோசித்து பாருங்க, இந்த பிசாசு நம்மளை ஒவ்வொரு நாளும் சோதிக்க வாராம், நம்மளை அழிக்க வாராம். தீங்கு நாளில் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு தானி நமக்கு வரணும். அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சத்துவத்தில் இன்னும் நம்ம பெருக வேண்டும். அல்லேலூயா. அப்ப சத்துவத்தில் பெருகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்கம்மா? சத்துவத்தில் பெருகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? ஜெபம், துதி, ஆராதனை, வசனத்தை அறிக்கை செய்தல். அடுத்து இன்னொன்று இருக்கு முக்கியமா, என்னது? உபவாசம். அல்லேலூயா. ஏன்னா சில பிசாசு என்ன செய்யாது? போகாது. இந்த ஜாதி பிசாசு அப்படின்னா சில வகையான பிசாசு. ஜாதினா அந்த ஜாதி பிசாசுக்கு ஜாதி கிடையாது. இந்த வகையான சில பிசாசு போகவே போகாது நம்ம குடும்பத்தை விட்டு. அப்போ அதற்காக நம்ம இன்னும் நல்லா உபவாசம் வந்து ஜெபம் பண்ணும் போது நம்ம இடத்துல இருக்கிற குறைகளையும் ஆண்டவர் உணர்த்தி நம்மளை நல்லா மாற்றி அந்த பொல்லாத ஆவிகளை, ஃபாதர் சொன்னது போல பொல்லாத ஆவி சொல்லால் என்ன செய்தேன்? துரத்தி விட்டேன். அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வரும்போது, அந்த சத்துவம் வரும்போது ஒரு சொல்லால் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? துரத்தி விடலாம். சத்துவம் இல்லாட்டி நீங்க அவன் கூட மல்லு கட்டினாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். சொல்லுங்க, இந்த வருஷத்துல கையெழுத்தி சொல்லுங்க, இந்த வருஷத்துல இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அல்லேலூயா. இடம் கொடுத்துட்டீங்கன்னா குடும்பத்துக்குள்ள இருப்பான், குழப்பத்தை தருவான், தரித்திரத்தை தருவான், வாழ்க்கையில கஷ்டத்தின் மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கும். ஆனா இடம் கொடுக்காம எதிர்த்து நின்றுட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்வான்? என்ன செய்வான்? யாக்கோப்பு 4:10 நினைக்கிறேன், அப்பொழுது அவன் உங்களை விட்டு அல்லேலூயா தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை. அப்ப எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நமக்கு சத்துவம் வேணும். பாருங்க, போன வருஷம் நீங்க பாவத்தில் விழுந்திருக்கலாம், இச்சையில விழுந்திருக்கலாம், கோபத்தில் விழுந்திருக்கலாம். இந்த வருஷமும் சோதிக்க வருவான் சாத்தான். அந்த தீங்கு நாள், அந்த வசனம் எபேசியர் 6:12 வாசிங்க. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும்
அடுத்த வசனம் 13வது வசனம், ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். பிசாசுக்கு என்ன பெயர் உண்டு? தீங்கு செய்கிறவன். பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமா இருக்கிறான், திருடவும் கொல்லவும். இப்போ இவன் வர்ற நோக்கமே என்னது? நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற சமாதானத்தை கெடுக்கணும், பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற இந்த ஆவிக்குரிய வாஞ்சை இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் கெடுக்கணும், இந்த பிள்ளைகள் கெட்டு போகணுங்கிறது அவனுடைய சித்தமாக இருக்குது. ஆனால் அவன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, நல்லா ஆவியில் நிறைஞ்சிட்டீங்கன்னா, பரிசுத்தாவியில் நிறைஞ்சிட்டீங்கன்னா, உபவாசம் இருந்துட்டீங்கன்னா, ஆமேன், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். அப்போ இந்த சத்துவத்தை நம்ம ஆண்டவர் இந்த வருஷத்தில் பெருக பண்ணணும். பாருங்க, நம்மளாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமையில் பெருகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நம்ம எங்கே போக போகிறோமோ அங்கே இருக்கிற பிசாசுகள்லாம் நான் அதுக்கு முன்னாடி போயிடணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு பவர் நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. நெல்லை ஜெபராஜன் ஒரு ஐயா ஊழியம் செஞ்சாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க மூலமாக தான் எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மா பாரம்பரியமாக சிஎஸ்ஐ சபைக்கு போகிறவங்க, நல்லா பூ வச்சுட்டு அப்படி ஜாலியாக போகிறவங்க தான் எங்கள் அம்மா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நகை போடலை. அதுக்கு மாற்றம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கள் அம்மா வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் பேர் கிறிஸ்தவங்க, ரொம்ப விளையாட்டுத்தனமாக. ஆனால் அன்றைக்கி போனோடனே ஆண்டவர் இந்த ஊழியக்கரமாக பேசி தீர்க்கதரிசனம் சொல்லி இவங்க வாழ்க்கையில் இருக்கிறது அப்படியே சொன்ன உடனே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினாங்க. வீட்டிலலாம் எதிர்ப்பு தான் நகையை கலத்துறதுக்கு. ஆனால் பெண்டிகோஸ்ட் சபைக்கு போய் இவங்க அது தனிப்பட்ட வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு வேறு. இவங்களே அர்ப்பணித்து அம்மா அப்பா எதிர்த்தாலும் என்ன செஞ்சுட்டாங்க? கலத்திட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஊழியக்காரர் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே, இப்போ இன்றைக்கி ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு ஜோமனை வாங்கன்னு கேட்பாங்களாம். அவர் வீட்டிலேருந்து பைக் எடுக்கும் போதே, வீட்டில் யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்குதோ அந்த பிசாசு சொல்லுமா, அந்த தெய்வ மனுஷன் என்னை துரத்த வாரான், நான் என்ன செஞ்சிடுறேன் போயிடுறேன். அல்லேலூயா. அப்போ அவரை குறித்து ஒரு நாள் எங்கள் அப்பா சாட்சியாக சொன்னாங்க. அவரை வச்சு எங்கள் சர்ச்சில் மீட்டிங் நடத்தினாங்க. ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. நான் அப்போ சின்ன பையன். எங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய பில்டிங் இருக்குமா, பார்த்துருக்கீங்களா? நம்ம சர்ச் ஆஃப் கடைக்கு நேராக ஒரு பெரிய பில்டிங் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? அப்பா சர்ச்சுக்கு நேராக ஒரு பில்டிங் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பெருசாக. அந்த பில்டிங்க்கு முன்னாடி ஓப்பன் இடம் கிடக்கும். அப்போ சர்ச்சு கெட்டின புதுசில் 3 நாள் கன்வென்ஷன் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களாம் இன்றைக்கி இல்லை. அதாவது பிரசங்கம் பண்ணும்போது அப்படி ஆணித்தரமாக இருக்கும், வசனத்தை கேட்கும் போதே மனம் திரும்பிடுவாங்க. அப்படி வல்லமையோடு பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ அன்னைக்கு கூட்டம் வந்திருந்தப்ப நிறைய புறஜாதி ஜனங்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரரை குறித்து தான் சொல்கிறேன். அவர் வந்து எங்கள் அப்பா ரூமுக்கு போய் பார்க்க போயிருக்கிறாங்க. அவரை ரூமுக்கு போய் பார்க்க போயிருக்காங்க. யாரை? அந்த நெல்லி ஜெபராஜையாவை ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. அவர் முகங்குப்புற கிடக்கிறாராம். என்ன செய்கிறாராம்? தரையில், ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு தாங்க, கிருபை எனக்கு தாங்க, நான் இன்றைக்கி என்ன செய்வேன்னு தெரிலன்னு சாஸ்தாங்கமாக என்ன செய்கிறதாம்? ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம விழுந்து கிடந்தோம்னா நம்ம மனுஷங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்கலாம். நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. நம்மளை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர்கிட்ட போய் சரணடைஞ்சு கிருபை சத்துவம் வல்லமைன்னு நம்ம கேட்கும் போது, நீங்கள் எந்த பிசாசை குறித்து பயந்தீங்களோ அதே பிசாசு உங்களுக்குண்டா ஓடி போயிடுவான். அல்லேலூயா. தீங்கு நாளில் எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி நமக்கு வேணும், பலன் நமக்கு வேணும். இந்த வருஷத்தில் என்ன தீமை செய்யணும்னு சாத்தான் நினச்சா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மகிட்ட சத்துவம் இருந்துச்சுன்னா நம்ம அவனை துரத்தலாம். அல்லேலூயா. அவனுடைய நோக்கமே என்னதுதான்? நம்மளை. ஆனால் அவனுக்கு நம்ம பயப்படணுமா? சாத்தானுக்கு நம்ம பயப்படணுமா? பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா. ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார். மரணமே பாதாளமே கூறங்கன்னு சொல்லி எதிர்த்தவர், உயிரோடு எழுந்தவர் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே இன்னும் விசுவாசத்திலையும் சத்துவத்திலையும் நம்ம பலப்படும் பொழுது, அதை பெருக பண்ணும்போது நம்ம நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த சத்துவம் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள. நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஒரு மிருகத்தை குறித்து சொல்லியிருக்க பாருங்க. அந்த
முயல் குட்டியை குறித்து சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 30:26. அது சத்துவமற்ற ஜந்து, ஆனால் அது எங்கே போய் தங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்மலைக்குள்ளே போய் தங்கும். நீதிமொழிகள் 30:26. சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும். எங்க வைக்குமா? கண்மலையிலே தோண்டி வைக்கும். கண்மலையில். அது சத்துவமற்ற ஜந்து, ஆனா அது இருக்கிறது எங்க? கண்மலைக்குள்ள. கண்மலைக்குள்ள இருந்தா ஏதாவது அடிக்க முடியுமா? அடிச்சாலும் ஏதாவது நடக்குமா? கண்மலை பாறை, என்ன கண்மலைனா பாறை. இந்த இதுக்கே சத்துவம் கிடையாது, ஆனா அதுக்கு எங்க போய் தங்கிக்கிறது வீட்டை? நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிருக்கும் போது, இயேசுவின் ரத்தம் 4 காரியங்கள் சொல்றேன். கண்மலைனா யாரு? கண்மலைனா யாரு? கிறிஸ்து. கண்மலைனா யாரு? கிறிஸ்து. பவுல் சொல்றாருல, அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்ப இந்த முயல் மாதிரி நாமளே என்ன செய்யணும்னா கிறிஸ்துவுக்குள்ள 4 காரியங்கள் சொல்றேன் பாருங்க. இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் அபிஷேகம், வல்லமை. இதுதான் நமக்கு இந்த உலகத்துல பாதுகாப்பு. அல்லேலூயா. வேற எதுவுமே கிடையாது. நீதிமான் அதற்குள் ஓடி, சத்துவமற்ற நாம பிசாசுடைய தொந்தரவுகள் தாங்க முடியல. சில நாட்களில் கெட்ட கனவுகள் சொப்பனங்கள் வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆண்டவர்கிட்ட போய் இன்னும் துதிங்க, இயேசுவின் நாமத்தை பாடுங்க. பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு ஓடி போயிடும். இயேசுவின் ரத்தத்தை என் மேலே தெளிக்கிறேன், என் சிரசின் மேலே பூசுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் பிள்ளை மேலே தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் வாகனத்தின் மேலே தெளிக்கிறேன். எனக்கு உண்டான எல்லாத்து மேலே தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை பொல்லாத வல்லமையில் வரக்கூடாது, தெளிங்க இயேசுவின் ரத்தத்தை. அல்லேலூயா. வராது. 4வது 3வது இயேசுவின் வார்த்தை. இந்த வார்த்தையை வாயினால் அறிக்கை செய்யணும். ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னார்ல, இரவும் பகலும் இந்த வார்த்தையின் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. ஏசப்பா வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துனால பலன் உண்டு, எனக்கு உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காது போகும். இயேசுவின் வார்த்தை. 4வது அபிஷேகம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். சத்துவமற்ற நாம சத்துவம் உள்ளவர்களாய் நம்ம மாறி சேனைகளாய் எழும்பி சாத்தானை ஜெயிப்போம். அல்லேலூயா. ஆமேன். 3வது சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த சத்துவமற்ற நமக்கு கண்மலைக்குள்ள தான் சத்துவம் இருக்கு, கண்மலைக்குள்ள தான் பாதுகாப்பு. அந்த கண்மலை கிறிஸ்துவே. இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் வல்லமை, அபிஷேகம், இது நமக்கு தேவை. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். 3 காரியங்கள். முதல்ல ஜனங்களை, வம்சத்தாரை, இஸ்ரவேல் வம்சத்தாரை வர்த்திக்க பண்ணுவார். 2வது கிருபையை பெருக பண்ணுவார். 3வது சத்துவத்தை பெருக பண்ணுவார், சாத்தானை ஜெயிக்க. 4வது நீதிமொழிகள் 16:21 வாசிப்போம். நீதிமொழிகள் 16:21. உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். இந்த வசனத்தை நல்லா விளக்கத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பைபிளை இங்கிலீஷில் நான் படிக்கும் போது, அதாவது உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். 4வது ஆண்டவர் நம்மளை எதில் பெருக பண்ணுறார் தெரியுமா? கல்வியில் நம்ம பெருக பண்ணுறார். அல்லேலூயா. இனிமேல் நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியாது. இனிமேல் ஸ்கூலுக்குள்ளே சேர்ப்பாங்களா? காலேஜில் சேர்ப்பாங்களா? இப்போ ஒருவேளை இந்த சைடாக படிக்கிறதுக்குலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதனால் நீங்கள் படிக்கிறதுக்கு கூட முடியும்னு நினைக்கிறேன். என்ன இது பார்ட் டைமாக படிக்கிறதுக்கு நிறையா வந்திருக்கு, அதனால் நீங்கள் படிக்கலாம், தப்பு கிடையாது, படிக்கிறது நல்லது. என்றைக்குமே படிப்பை நீங்கள் குறைச்சி மதிக்கவே கூடாது. உலகத்தில் இருக்கிற படிப்புகளை குறைச்சி மதிப்பிடவே கூடாது. நல்லா படிக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். இதுக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? அண்ட் ஸ்வீட் ஸ்பீச் இன்க்ரீசஸ் பர்சியூனஸ். அதாவது நீங்கள் இனிமையாக பேசும்போது ஜனங்கள் அதை என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வார்கள் இருக்கு. அதை கற்றுக்கொள்ளணும்னு விரும்புவாங்க. கைண்ட் வேர்ட்ஸ் மேக் பீப்புள் want to learn more. Kind words make people want to learn more. புரியுதா?
புரிஞ்சவங்க இல்லையே சொல்லுவோம். டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். அதாவது இனிமையான வார்த்தைகள் மூலமாக, கனிவான வார்த்தைகள் மூலமாக பேசும்பொழுது ஜனங்கள் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். அல்லேலூயா. அதுதான் கல்வியை பெருக பண்ணும். இன்னைக்கு படித்த ஆள் கூட முட்டாள்தனமாக என்ன செய்கிறான், பேசுகிறான். அப்படி தானே? படித்தவங்களாம் நல்லாவா பேசுகிறான், வாய்க்கு வந்த மாதிரி நம்மளை பேசுகிறான். அப்படி தானே? இந்த உலகத்தில் பாருங்கள், அந்த சில நேரத்தில் அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் வாயிலேருந்து வர்ற வார்த்தை ஒரு மனுஷனுடைய ஆவியை நொறுக்கிரும். இனிய அதாவது பைபிளில் இருக்குது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுமாட ஆவியை என்ன செய்யும், நொறுக்கும். ஆவியை என்ன செய்யும், நொறுக்கும். நல்லா ஒருத்தன் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பான், அவனை பார்த்து மேலே யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க, நீலாம் உன் ஊழியமாக செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அவன் அதோட என்ன செய்ய மாட்டான். சில ஆட்கள் ஊழியமே செய்ய மாட்டான். சில ஆட்கள் எப்படியாவது பேசி அவங்கள என்ன செஞ்சிடறாங்க, கெடுத்து விட்டுடுறாங்க. வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தயவுள்ள வார்த்தையையும் கிருபையுள்ள வார்த்தையும் தான் நீங்கள் பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் நாங்கள் கடிந்து கொள்வோம். அது எதுக்கு, பாவம் செய்கிறவங்கள கடிந்து கொள்ளுன்னு சொல்கிறாரு. அப்படி தானே? தீமைத்தையும் தீத்துக்கு பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, பாவம் செய்தவங்கள எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கடிந்து கொள்ளணும்னு இருக்கு. நான் என்னைக்காவது யாரையா எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கடிந்து கொள்கிறேன்னா? தனிப்பட்ட விதத்தில் கடிந்து கொண்டாலே தாங்க மாட்டேங்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, கோச்சிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் கடிந்து கொள்ளலை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, பைபிள் சொல்லுது, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆண்டவர் அவங்களுக்கு அதை என்ன செய்வார்னா, எண்ணெயை போல மாற்றுவார். என்ன செய்வார்? கடிந்து கொள்ளுதலை, நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்கும், எண்ணெயை போல இருக்கும்னா, இன்னைக்கு கடிந்து கொள்ளுதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எதுக்காக உங்களை கடிந்து கொள்ள போகிறோம்? உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான். ஆனால் இப்போ பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் யார்ட்டையும் பேசிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன செய்யணும், எப்பொழுதும் மதுரமாக இருக்கணும். அல்லேலூயா. உதடுகளின் சொல்லுங்களேன், உதடுகளின் எப்படி இருக்கணும், தேனா என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. வாயின் வார்த்தைகள் என்ன செய்யணும். அதுக்காக நம்ம யாரையும் போய் ஐசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர்கிட்ட பேசும்போது யதார்த்தமாக என்ன செய்யுங்க, பேசுங்க, உண்மையே பேசுங்க. அதாவது வாயின் வார்த்தைகள் ரொம்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமானதாக இருக்கணும். அதே நேரத்தில் என்ன செய்வதாக இருக்கணும், கிருபை உள்ளதாக இருக்கணும். சுத்த இருதயத்தை விரும்புகனுடைய உதடுகள் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது, இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். அப்போ உள்ளத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாயில் வரும். இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். அப்போ உங்கள் இருதயத்தை நல்லா காத்துக்கொள்ளுங்க. பைபிளில் சொன்னது போல எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உங்கள் வாய் நல்லா பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதடுகளின் மதுரமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. யார் மேலேயும் கசப்பை வைக்காதீங்க, வைராக்கியத்தை வைக்காதீங்க, கோபத்தை வைக்காதீங்க. எல்லார்ட்டையும் உண்மையாக பேசுங்க. ஆமாம், உள்ளதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். யார்கிட்டையும் போய் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒருத்தருடைய குறை இன்னொருத்தட்ட சொல்லாதீங்க, அந்த ஆள்கிட்ட சொல்லுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. கிருபையுள்ள வார்த்தையாக இருக்கணும். லூக்கா 4:22 வாசிப்போம். இயேசுவின் வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? லூக்கா 4:22. உங்களை எல்லாரையும் ஆண்டவர் கல்வியில் பெருக பண்ண போற கல்விமான்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கோமஸ்புரத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி பேசுனா, ஆமாம், இந்த அம்மா எங்கே போகிறவங்க இவ்வளவு நல்லா பேசுகிறாங்க, நல்ல ஒரு தாயை போல இருக்காங்களேன்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதுக்கு கல்விமானின் நாவு. இயேசு கிறிஸ்து அப்படி பேசினார். வாசிப்போம் லூக்கா 4:22. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை, ஏசப்பா வாயிலிருந்து எப்படி வந்துச்சா வார்த்தை? கிருபையுள்ள வார்த்தை. என்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், என்கிட்ட வந்துடாத, ஓடிரு அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, வாருங்கள், கிருபையாக கூப்பிடுறாரு.
இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே என்ன செய்ய மாட்டேன், தள்ள மாட்டேன். கிருபையுள்ள வார்த்தை. இதை தான் ஜனங்கள் தேடினாங்க, இயேசுடைய வார்த்தை. ஆனால் பரிசேயர் சதுசேயர்லாம் பார்த்தா அவர் பயங்கரமாக திட்டுவார். ஏன்னா அவங்களுடைய இருதயம் கல்லாக இருந்துச்சு, அதனால அவங்கள திட்டினார். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வார்த்தையும் என் வார்த்தையும் என்ன செய்யணும், கிருபையுள்ள வார்த்தையாக இருக்கணும், கனிவுள்ள வார்த்தையாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆமேன், கல்வியை பெருக பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள்கிட்ட கேட்கணும்னு விரும்புவாங்க. அப்படி தான் இருக்குது. வாண்ட் டு கைண்ட் வேர்ட்ஸ் மேக் பீப்புள் டு வாண்ட் டு லேர்ன் மோர். நீங்கள் கனிவாக பேசும்போது, சண்டே கிளாஸ் நடக்கும்போது பிள்ளைகள்கிட்ட கனிவாக பேசும்போது, பிரேசல் நடத்தும் போது ஜனங்களிடத்தில் கனிவாக சொல்லும்போது, அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, இன்னும் இவங்கள்ட்ட கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் கல்வியை பெருக பண்ணும். இந்த வருஷத்தில் நீங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணணும். கொலோசியர் 4:6 வாசிப்போம். எல்லாருமே இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யணும், கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் இருந்ததாக இருக்கணும். ஆண்டவரே, ஒருவரையும் நான் காயப்படுத்திடக்கூடாது. என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன செய்யணும், வாசிப்போம். கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் மேறினதாயும் இருப்பதாக. அவனவனுக்கு இன்னென்ன உத்தரவு சொல்லணும் நீங்கள் அறியும்படி உங்கள் வார்த்தைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும், கிருபை பொருந்தினதும் உப்பால் சாரம் மேறினதுமாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வார்த்தைக்கு உப்பு என்ன? அப்போ நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, இதனால பக்தி விருத்தி உண்டாகுமா அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம என்ன செய்யணும், பேசணும். அல்லேலூயா. என்றைக்குமே நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னா டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். யோசிச்சு பாருங்க, இதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா விட்டுருங்க. இப்போ பிலாத்துக்கு முன்னாடி இயேசு நிற்கிறாரு. எல்லா ஜனங்களும் அவரை குற்றம் சாட்டும் போது அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை கேட்குறாங்க, நீ யூதருக்கு ராஜாவா? அவர் கேட்டவன்னு சொன்னார், ஆமாம் நான் ராஜா தான். நீ தேவனுடைய குமாரனா? ஆமாம் நான் தேவனுடைய. இது மாதிரி எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு நம்ம சொல்லணும். அப்போ என்ன உத்தரவு சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணும் போது அது கிருபை உள்ளதாய் உப்பால் சாரமேறினதாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் கணவன் மனைவிட்ட பேசும்போது கூட அப்படி தான். கணவன்கிட்ட தேவையில்லாத நீங்கள் பேசிடக்கூடாது, மனைவிட்ட தேவையில்லாத பேசிடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகள் என்ன செய்யும், நான் சொன்னது மாதிரி என்ன செய்யும், ஆவியை கட்டவும் செய்யும், ஆவியை இடிக்கவும் செய்யும். சொன்னல இனிய நாவு எலும்பை நொறுக்குன்றிருக்கு. நம்ம சொன்ன வசனம், மாறுபாடான வாவு ஆவியை என்ன செய்கிறோம், நொறுக்கிறோம். அதனால வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. சிறு பிள்ளைகள்கிட்ட கூட அன்பாக இருங்க. எல்லார்ட்டையும் நீங்கள் பேசும்போது அவங்க கல்வியை உங்களிடத்தில் எதிர்பார்க்கணும். இந்த அக்காட்டிலேருந்து புதுசாக நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். அப்படிப்பட்ட கல்வியை கர்த்தர் ஞானத்தை உங்களுக்கு தருவார், இந்த வருஷத்தில் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ ஜான்சன் சொல்லலாம், பஸ்டர் நான் ஸ்கூலுக்கே போகலை, ஆனால் இந்த ஞானம் எங்கேருந்து வருது, ஆண்டவர்கிட்டருந்து வருது. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஜெபம் பண்ண கொலோசியர் 4:6 படி, ஆண்டவரே யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு உத்தரவு சொல்கிறதுக்கு எனக்கு உம்முடைய கிருபையை தாங்க. நம்ம ஜெபம் பண்ணும் போது ஞானத்தின் ஆவியினால் நம்மை நிரப்புவார். கல்வியை இந்த ஆண்டில் பெருக பண்ணுவார். உங்களிடத்தில் அநேகர் கற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம ஜெபிப்போம். 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு பெருக பண்ணுவார். முதலாவது ஆத்துமாக்களை, மனிதர்களை பெருக பண்ணுவார். 2வது கிருபையை பெருக பண்ணுவார். 3வது சத்துவத்தை பெருக பண்ணுவார். 4வது கல்வியை பெருக பண்ணுவார். கர்த்தர் தாமே கிருபைகளை நமக்கு பெருக பண்ணுவாராக. நம்ம ஜெபிப்போம்.